Hi, hello, assalamu alaikum. Welcome to Foodies of Tamil Nadu. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரெசிபி இல்ல 3 ரெசிபி பார்க்க போறோம். ஜபல் ஜெய்ஸ்ல லாஸ்ட் வீக் 0 டிகிரி வந்துச்சு. சோ அப்ப நம்ம அங்க போயிட்டு செஞ்ச பார்பிக்யூ அந்த சிக்கன் ரெசிபி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ அது ரொம்ப டேஸ்டியா சூப்பரா வந்திருந்துச்சு. அந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பா இந்த விண்டர்க்குள்ள அங்க போயிட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசா பார்க்குறவங்களா இருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் prawn tikka பண்ணலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கார்லிக் பவுடர் அப்படி இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு, கசூரி மேத்தி ஒரு 1 டீஸ்பூன் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஸ்டர்ட் ஆயில், இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஆலிவ் ஆயில், பட்டர் இல்லை நார்மல் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். டிக்காவுக்கு வந்து மஸ்டர்ட் ஆயில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நான் 1/2 kg வந்து ப்ரான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த மசாலா கூட ஆட் பண்ணி நல்லா பெரட்டிக்கலாம். இந்த ப்ரான் கூட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டிட்டு இதை வந்து ஒரு ஓவர் நைட் இதை அப்படியே நம்ம மேரினேட் பண்ண விட்டுடலாம். இப்போ இது இருக்கட்டும், இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட் ரெசிபியாக நம்ம மலாய் சிக்கன் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக மட்டும் ஒரு கொத்து அளவுக்கு மல்லி, புதினா 2 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா காரத்துக்கு தேவையானது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெஷ் க்ரீமு. இது கூட ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பு அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/2 எலுமிச்சம் பழத்தோடைய ஜூஸு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கணும். இப்போ இதை இருக்கட்டும். இதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த அளவுக்கு தின்னாக ஸ்லைஸாக நீங்கள் இதை கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இந்த மலாய் சிக்கனுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இந்த சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடரு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், வெள்ளை மிளகுத்தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது இல்லைனா நார்மல் மிளகுத்தூளே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் வந்து 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பெரட்டி இதையும் நான் வந்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு பார்பிக்யூ பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் மறுநாள் பண்ணுறதுக்கு நாளே எல்லாத்தையும் இது மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் பார்பிக்யூ பண்ணும் போது அதை எடுத்து செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஊறி நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஜூஸியாக. இப்போ இது இருக்கட்டும். அடுத்தது சிக்கன் டிக்கா பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஸ்பைசி லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தயிர் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டி தயிராக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், உப்பு வந்து தேவைக்கு, அதுக்கப்புறம் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன், கசூரி மேத்தி நல்லா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வந்து 1 கிலோ சிக்கனுக்கு உள்ள அளவுகள் இது. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூட எலுமிச்சம் பழம் வந்து நல்லா 2 பழம் ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கும். ஸோ 1 கிலோ சிக்கன் இதை வந்து நம்ம அந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டிக்கலாம். இதில் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா குங்குமப்பூவோட அந்த பவுடர் இருக்கு இல்லையா, அது கூட கலர் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணாலே கலர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உள்ளார இறங்குற மாதிரி நல்லா அதை பிரட்டிட்டு இதையும் நல்லா ஒரு ஓவர் நைட்டுக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பார்பிக்யூ பண்ண ஜபல் ஜெய்ஸ் போகிறோம். வாங்க என்னோட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். இன்றைக்கி 0 டிகிரிக்கு ஜபல் ஜெய்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சரில் வெதரில் காட்டுது. ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு தான் போயிட்டுருக்கோம். சூப்பராக அங்கே எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் அங்கே வந்து பார்பிக்யூ வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. செம்ம கூட்டம், செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. பார்க்கிங்க்கு கூட இடம் இல்லை, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. ஜபல் ஜெய்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ரஷ்ஷாக பார்த்ததே கிடையாது. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அதோட ஒரு வழியாக ஒரு இடத்த பிடிச்சி நாங்கள் பார்பிக்யூ செட்டப் ஆரம்பிச்சிட்டோம். சார்கோல் போட்டுட்டு ஃபயரை வச்சாச்சு. அதுக்கப்புறம் நல்ல இந்த கூலிங்க்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ கூலிங் இருந்துச்சு. அதுக்கு வந்து எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அந்த சார்கோல் போட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு போன அந்த ப்ரான் எல்லாத்தையும் ஸ்கியூவர்ஸில் ஸ்டிக் பண்ணியாச்சு. ப்ரானு, அந்த மலாய் போட்டி, அந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த ஸ்கியூவர்ஸில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் டிக்காவையும் பார்பிக்யூவில் உள்ளார வச்சாச்சு. இப்போ சூப்பராக பார்பிக்யூ கிரில் ஆகிட்டுருக்கு. நல்ல சார்கோல் நல்லா இதாகிடுச்சு. சூப்பராக கிரில் ஆகி செம்ம டேஸ்டியாக சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் பெரிய பீஸ் இல்லையா, கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணோம். அதனால் இதை ஃபஸ்ட்டே பண்ணிவிடுங்க. எப்படி சூப்பராக வந்திருக்குல்ல, சூப்பரான செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போயிருந்த ப்ரான் டிக்கா, மலாய் சிக்கன், அது கூட நான் கபாபும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். கபாப் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஸ்கியூவர்ஸில் வச்சு அதையும் நம்ம வந்து கிரில் பண்ணியாச்சு. அதுவுமே நல்லா செம்ம ஜூஸியாக செம்ம டேஸ்டியாக வந்துருந்துச்சு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட சிக்கன் டிக்கா, கபாபு, அப்புறம் ப்ரான் டிக்கா, அதுக்கு அடுத்தது மலாய் போட்டி. இது கூட நான் வந்து ஹம்மூஸும் கார்லிக் சாஸும் மட்டும் கெஃப்டேரியாவில் நான் வாங்கிக்கிட்டேன். இது கூட குக்கும்பர், கேரட் வச்ச சாலடு. ஸோ அதையும் வச்சுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். செம்ம கூலிங்கில் நல்லா சுட சுட பார்பிக்யூ. கையில் அந்த சூடு கூட தெரியல, அந்தளவுக்கு அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. அந்த கூலிங்கில் இதை சாப்பிடும் போது செம்ம டேஸ்டியாக செம்ம ஜூஸியாக இருந்துச்சு. ஃபைனலாக பார்பிக்யூ அப்படின்னா கார்ன் இல்லாமல் எப்படி? ஸோ அதையும் முடிச்சுட்டு நாங்கள் சன்ரைஸ் பார்க்க போயிட்டோம். சன்ரைஸ் சூப்பராக வந்திருந்தது. ஆனால் டேரெக்டாக எங்களால் சன் பார்க்க முடியல, ஏன்னா அவ்வளோ கூட்டம். ஸோ அதில் ஜஸ்ட் அந்த மலையில் இறங்குற அந்த நிழல் அது மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வந்து கண்டிப்பாக இந்த வின்டரில் ஜபல் ஜெய்ஸ் போயிட்டு நீங்களும் இதே மாதிரி பார்பிக்யூ செட்டப், அங்கே கேம்பிங் டென்ட்டெல்லாம் போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்களும் அங்கே போய் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட இன்னொரு vlogஓட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.